பாராட்டி வரவேற்கிறேன். வந்திருக்கிறவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிப்பிக்க பண்ண கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமென். அல்லேலூயா. அருமையான நல்ல சங்கீத பகுதி இன்னைக்கு நமக்குள்ள இருந்து இந்த சங்கீத பகுதியில தான் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க நம்ம வாசித்ததான சங்கீத பகுதியிலே 11ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் படிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த வார்த்தை சங்கீதக்காரன் தாவீது மனக்கண்களில் தேவனுடைய உடன்படிக்கப்பட்ட ஆலயமாய் காண்கிறார். இன்னும் தன்னுடைய நாட்களில் தான் தேவனுக்கு இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிற எண்ணத்தின்படி அந்த ஆலயத்தை தான். இந்த 2 விதமான ஆலயத்தையும் தாவீது பார்த்து கொண்டுதான் ஆவிக்குரியபடியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இது தாவீதின் காலங்களில் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் இந்த சங்கீதத்தை விளக்கும் போது இதனுடைய ஆழத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலே கடந்து செல்லும் போது தேவன் மனுமக்களுக்கு நடுவில் வாசம் பண்ண ஆசை. 8வது வசனத்தை நம்ம படிக்கும் போது 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, பரிசுத்த ஸ்தலம், தேவனுக்கு வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலம் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். ஆவியாயிருக்கிறதை குறித்து தீமோத்தேயுவின் புத்தகம் 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்கும் போது நீங்க 1 தீமோத்தேயு 6:16 நாம் வாசிக்கும் போது ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேராத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரின் ஒருவர் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பவர். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அப்படின்னா ஆவியை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்ததில்லை. ஒரு ஆவியை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை. ஏனென்றால் ஆவியை ஒருவனும் என்ன செய்ய முடியாது. இல்லையா? ஆவியை ஒருவன் என்ன செய்ய முடியாது. இல்லையா? ஆனா தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆவிகளுக்கு அவன் தகப்பனாய் இருக்கிறார். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவி பாருங்க, என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, என்ன பாக்குறீங்களா? எனக்குள்ள ஆவியை பாக்குறீங்களா? சொன்ன அர்த்தம் முடியாது. என்ன பாக்குறீங்களா? எனக்குள்ள இருக்கிற ஆவியை பார்க்கிறீங்களா? இப்ப நான் யாரு? நான் யாரு? கவனிங்க. என்ன பார்க்கிறேன் என்று நீங்க சொன்னா நான் யாரு? சப்ஜெக்ட் ஆவியும் மனிதனும். நான் யாரு? எனக்குள்ள இருக்கிற ஆவியை நீங்க பாக்குறீங்களா?
ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை நான் என்ன செய்யல. இப்ப பாருங்க, அந்த பிள்ளை அங்கோட்டு தான் பார்த்துட்டு இருக்க. அவன் அங்கோட்டு பார்த்துட்டு இருக்கும் போது நான் கூப்பிட்டு பாருங்க, இப்ப பார்த்தது யாரு? இப்ப பார்த்தது யாரு? நான் கூப்பிடும் போது பார்த்தது யாரு? சரியான வந்தது. சரீரத்தை கொண்டு ஆவி என்ன செய்திருப்பார்? சரீரத்தை கொண்டு பார்த்தது. விழிச்ச போது அவன் ஏனோதானோ என்று விளையாடி கொண்டிருந்த புள்ள ஆற்றிக்கு விழிச்ச உடனே ஆவி அந்த சரீரத்தை திருப்புது. இது யாரு? யார என்ன கூப்பிடுறது? அந்த ஆவி என்ன செய்து சரீரத்தை கொண்டு திருப்பி பார்க்குது. ஆனா எனக்குள்ள யாரு உண்டு? ஆற்றுக்குள்ள என்ன உண்டு? ஒரு ஆவி உண்டு. அந்த ஆவியை நம்ம என்ன செய்ய முடியாது. அந்த ஆவி வாசமாய் இருக்கிற சரீரத்தை தான் பார்க்க முடியுமே தவிர ஆவியை ஒருவனும் கண்டது இல்லை. ஆவியை ஒருவனும் ஒரு காலம் கண்டது. எனக்குள்ள இருக்கிற ஆவியை என்னால காண முடியல. பிறகு எப்படி தேவன் ஆவியை காண? நீங்களை யோசித்து பாருங்க. ஆவியை காண முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் எடுக்கிறேமா? தேவன் ஆவியாய் இருக்கிறார். யார் சொல்லுகிறார்? யார் சொல்லுகிறார்? யார் சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். இந்த ஆவியானவருக்கு வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள். இந்த ஆவியானவருக்கு வாசம் பண்ண ஒரு பரிசுத்த தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பட்டியல் பண்ண சொல்றது. அந்த உடன்படிக்கை பெட்டியில ஒரு கிருபாசன பெட்டியில, அந்த கிருபாசன பெட்டியில் அவர் வாசமாய் இருப்பார் என்று தீர்க்கதரிசனம் வசனம் மூலமாய் நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் வாசமாய் இருக்கிறாரா? அன்றைய காலத்தில் மகாபிரதான ஆசாரி நாட்டுக்கு ஒரு முறை தனக்காகவும் தன் ஜனத்துக்காகவும் பலியிட்ட இரத்தவுமாய் கிருபாசன தண்டையில் பிரவேசிக்கும் போது, அந்த கிருபாசன தண்டையில் கேருபீன்களுக்கு நடுவில் உள்ள கிருபாசன தண்டையில் மூடி அதை இரண்டு பக்கத்திலும் கேருபீன்கள் இருக்கிறாங்க. அந்த கேருபீன்களுடைய சிறப்புக்கு நடுவில் இருந்து ஒரு சத்தம் எழுப்பும். கிருபாசன தண்டையில் உள்ளிருந்து, காரணம் அங்கே ஆவியாளர் வாசமாயிருந்து என்ன செய்கிறார்? ஆவியாளர் வாசமாயிருந்து என்ன செய்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பிரமாணத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. அவ்வளவு டீப்பா இன்னைக்கு நமக்கு போக வேண்டாம். இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஸ்தலம் என்கிற கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்து பேசுகிற சத்தம் துணிக்கும் என்று மோசையின் இடத்துல பேசுகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த உடன்படிக்கை பற்றியும் அந்த கிருபாசன பெட்டி எல்லாம் என்னாச்சு? எல்லாம் நொறுக்கப்பட்டு போயாச்சு, எல்லாம் எரிக்கப்பட்டு போயாச்சு, எல்லாம் அழிஞ்சு போயாச்சு. ஏனென்றால் அவைகள் ஒன்றும் தேவன் வாசமாய் இருந்து ஜனத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதான ஆலயங்களாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு வாசமாய் இருக்க ஒரு ஆலயம் வேணும். ஆலயம் என்றால் ஆவியானவருக்கு வாசமாய் இருக்க ஒரு சரீரம் வேணும். உடன்படிக்கை பெட்டி இன்னும் கையினால் உண்டு பண்ணப்பட்ட ஆலயங்களில் ஒன்று அவர் வாசமாயிறார். ஆனால் அவருக்கு என்று ஆலயத்தை கட்டினா அது பரிசுத்தமானதா இருக்கணும். பரிசுத்தமாக்கப்பட்டவராலும் பரிசுத்தமானவராலும் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆலயம் தேவனுக்கு அவசியம். ஏதோ நம்ம கோயில வச்சிருந்தாலும் ஜெபம் கட்டுறதுனால ஒன்றும் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறது இல்லை. அல்லையா? ஏதாவது ஜெபம் என்னது பிரிச்சாதான்
நம்ம வீட்டுதான் ஜெபிக்கிறதுக்கு கூடிய இடம், தேவனுக்கு என்று ஜெபிக்க கூடிய இடம், தேவனை நினைச்சு ஜெபிக்கக்கூடிய இடம். அல்ல அங்க கூடி இருந்து ஜெபிக்கும் போது அவர் வந்து வாசமாயிருப்பார். இல்லையா? எந்த ஜெப வீடுகளும் காலப்பழக்கத்துல என்ன ஆகும்? உடஞ்சு நுறங்கி போகும். ஆனா உடஞ்சு நுறங்காமல் இருக்கிற ஒரே ஒரு ஆலயம், இந்த ஆலயம் தான் தேவனை. அது உடன்படிக்கப்பட்டியாக ஏற்படுத்தினார். அதுல செய்து உடன்படிக்கப்பட்டு எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு பெலிஸ்தர்களால் பிடிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டது. பிறகு தாவீது நாட்கள் திரும்ப கொண்டு வந்து ஆலையாக அது கொண்டு வந்து ஸ்தாபிச்சு சின்னவாவுக்கு ஸ்தாபித்து அது மற்றும் மகிழ்ச்சியா ஒன்றும் மகிமை இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் ஜனம் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை, ஜனம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய கிரியைகளுக்கு மாறாய் ஜனம் வழி நடத்தப்பட்டபடியால் அவைகளை எல்லாம் தேவன் புறக்கணித்தார். கடைசியில் சலமோன் ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, அக்கினி கிரையாக்கி சுட்டு இடிக்கப்பட்டது. எஸ்ரா நிகமியாவின் நாட்களில் கொரோசிகர் ராஜாவினாலே பாபிலோனிய சரீரத்திலிருந்து அனுப்பப்பட்ட யூதா ஜனங்கள் திரும்பவும் போய் ஆலயத்தை கட்டினாங்க. அந்த ஆலயத்தை அழிச்சிட்டாரு. அன்னின்மை கல்லினால் இடிக்கப்பட்டு போய்விட்டது. கல்லிலேயே பரிசுத்தமாக கற்றமுடைய ஆலயத்தில் இருக்கிறார். அந்த ஆலயம் ஏது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவனுக்கு வாசம் ஒரு பரிசுத்தமான யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து செல்லும் போது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறானதாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாம். இங்கே சொல்லுகிறார், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும். உலகத்தில் அனுப்பினது யாரு? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம். 17 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மெய்யான தேவன் உலகத்திற்கு அனுப்பியிருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவன் அனுப்பியிருக்கிற இயேசு கிறிஸ்துதான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அதனாலதான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நடந்து செல்லும் போது அந்த ஆலயத்தை குறித்து இப்படி சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அது வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமான இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீங்களே 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் ஏற்று சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். எப்படி விசுவாசித்தார்கள்? இந்த ஆலயத்தை, ஏனென்றால் இந்த ஆலயம் இடித்து போடுன்னு சொன்னா இவரை கொலை செய்து அடக்கம் பண்ணப்படுவாங்க. அல்லையா? இவர் கொலை செய்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார். சீஷர்களுக்கு அது தெரியாமல் இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த உடனே சீஷருடைய இதயம் நலவரப்பட்டது.
இயேசு கிறிஸ்து மரித்தார் சிலுவையிலே. ஒரு கள்ளனை போல, ஒரு கொலைகாரனை போல, ஒரு சபிக்கப்பட்டவனை போல அவர் சிலுவையில் தொங்கின ஜீவனை விட்டார். அடக்கம் பண்ணி முடிக்கும் போது இந்த சீச்சர்களுடைய இதயம் எல்லாம் என்ன செஞ்சு டைந்து உறங்கிட்டு விசுவாசம் எல்லாம் போயிட்டு எல்லாம் போயாச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு. இனி அவ்வளவுதான். இனி இவருக்கு பின்னால நடந்ததுனால நம்மளையும் பிடிச்சு கொலை செய்துவாங்கிட்டு பயந்துட்டாங்க இருப்பாரு. ஆனா 3 நாள் ரூட்டு மாறுது. 3 நாள் நேரம் பிடிக்கிறது. மதியானம் தன்னோடு அந்த சிநேகிதர்களுமாய் கடந்து சென்று, சகோதரிகளுமாய் கடந்து சென்று, சிநேகிதர்களாய் இருக்கிற மக்கள் அவர்களுக்கு ஊழமாய் குண்டத்தோடு சென்று அன்னை கல்லறை கிட்ட போய் கல்லறை மூடி திறந்து கிடக்கிறதை அதில் இருந்தவரை காணப்படவில்லை என்று கண்டுகொண்டு அங்க நின்று அழுகை செய்த போது ஆண்டவர் தரிசனமாகி, இயேசுவை மரித்தவர் தரிசனமாகி அவர்கள் பேசுகிறார், நான் இன்னும் பிதாவிடத்துக்கு என்ன செய்தேன், நீ என்ன செய்யாத இல்லையா? அவள் கண்ட சந்தோஷத்தில் அவளோட போய் சீசர்களுக்கு சொன்னாங்க. அல்லது மற்ற சீசர்களுக்கு சொன்னாங்க. சீசர்களும் கிடுகலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடுகலங்கிட்டு அடைச்சு கூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்து கொண்டு அப்படி அடைச்சு கூட்டப்பட்ட அறைக்குள்ள அவர்கள் காந்து கொண்டு வாயந்து நடுக்கி தரித்திருக்கும் போது அடைச்சு கூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசுக்கு கடந்து வந்து சொல்லுறா, உங்களுக்கு அது எப்படி மரிக்கும் போது அடக்கம் பண்ணப்படி அதே மாம்ச செய்தியில திருப்பி வந்திருக்கு. அவருக்கு பயந்துட்டாங்க. உண்மையிலே யாரும் வந்து நிக்குது, யார் இயேசு வந்து நிக்கிறது. பயந்து பேய் பூதம் ஆவேசம் இருக்கிறது. உங்களுக்கு சொல்லலையா இப்படி இப்படி நடக்கணும், அவங்க இடத்துல சொல்லலையா? இல்லையா? லூகாஸ் விசேஷம் 24 அதிகாரத்தில் கடந்து சொல்லுகிறார். லூகாஸ் விசேஷம் தெரியுங்களா? ஆயிரத்தி 40 எப்படிங்க? 19 எப்படிங்க? 38 படி முடியாது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் ஹிருதயங்கள் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? நான் தான் என்று அறிவுபடி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஈடாதே என்றார். அதுக்கு முதலாவது காரியம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இப்ப சீசருக்கு காட்சி அளிக்கிறவருக்கு என்ன உண்டு? மாம்சமும் எலும்பும் உண்டு. ஆனா ஆவிக்கு இராதே என்றால் தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன்கண்டத்தையும் துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக பூசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷம் இவைகளே. நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொன்ன விசேஷம் இதுதான். அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் தெரிகிறது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஒருவன் உயிர் தெழுந்ததுண்டானால் அவர் யாருதான்? எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 25ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல எஸ்ஐயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் என்ன உரைக்கிறார்? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தினின்றே முற்றிலும் விடாதபடி நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன்,
மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் தேவகுமாரனாக, மனுஷனின் மனுஷகுமாரனாக, ஆபிரகாமின் குமாரனாக, தாவீதின் குமாரனாக காணப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த மாத்திரையில் எல்லா வாய்களும் அறிக்கையிட வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தமாக்கப்பட்டு மகிமையடைந்த சரீரத்தில் தேவன் வந்து வாசம் தேவன் செய்யப்படுத்த கீழ்ப்படுதலுடைய உன்னதமான நிலைமை நின்று கொண்டு செய்யப்படுத்த ஒருவருடைய சரீரத்தில் தான் எந்த கீழ்ப்படியாமையினாலே பாவம் பூமியில் வந்ததோ அந்த பாவத்தை போக்கும்படிக்கு கீழ்ப்படுதலுடைய உன்னதமான நிலைமையில கீழ்ப்படுதலை கடைசி நிமிஷம் வரையும் கீழ்ப்படுதலிலேயே நிலைத்திருந்த ஒரு சரீரத்தில் தான் அவர் மகிமையடைய முடியும். அப்படி மகிமையடைவதற்காக அனுப்பப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து மரண பரிந்தம், அதாவது சிலுவையில் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார். ஆதலால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி போனார். ஆதாமினால் வந்த பாவம் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே பரிகரிக்கப்பட்ட பாவம் இல்லாத கீழ்ப்படிய பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த சரீரத்தில் பலவிதமாய் சத்துருவான சாத்தான் ஒடுக்கி பார்த்தான். சிலுவை வரைக்கும் ஒடுக்கி பார்த்தான். எந்த நெருக்கத்துக்கு எந்த ஒடுக்கத்துக்கும் சாத்தானுடைய எந்த கிரிகளுக்கும் இயேசுவான தன்னை ஒப்பு கொடாமல் கீழ்ப்படியுடைய உன்னதியில தன்னுடைய கடைசி தொட்டு ரத்தம் சிந்தி தன் ஜீவனை இன்னும் கீழ்ப்படியாமையினால வந்த தன்னுடைய கீழ்ப்படியாலே போக்கி பரிசுத்தமான சிந்தனையால் தேவன் எழுந்து இயேசு எழும்ப தேவன் என்ன செய்தாரா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல வந்து சொல்லுங்க. இரண்டாம் அதிகாரம் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் சத்தியமாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டப்பட்டதை காண்கிறோம். அந்த மகிமை கனமும் என்ன? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க கடந்து வாருங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதோட 62வது சொல்லிட்டு படிங்க. 62 மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த மகிமைக்கு ஏறி போகிறான். முன்னிருந்த மகிமை என்ன? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 13வது வசனம். இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் அப்படி பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன். அப்ப தேவன் எங்க இருக்காரு?
தேவன் எங்க இருக்காரு? மனுஷகுமாரன் எல்லாமே பரலோகத்துக்கு ஏறி நம்ம ஒருவரும். அப்ப தேவன் எங்க இருக்காரு? மனுஷகுமாரன் தான் பரலோகத்துக்கு ஏறி இருக்கு, பரலோகத்தில் இறங்கி இருக்கு, பரலோகத்தில் இருக்கிறவரா இருக்கிறாங்க. அப்ப தேவன் யாரு? தேவன் யாரு? பரிசுத்தாவி யாரு? சொல்லுங்க. இங்க சொல்லுவீங்க, தெரியாதவங்க என்ன சொல்றது? இப்ப லைவ் நம்ம இதுல கொடுக்க போறோம், யூடியூப்ல போட போறோம் இந்த செய்தி. அந்த யூடியூப்ல போடும்போது இது அறியாதவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? ஆமா, மனுஷகுமாரன் எல்லாம் பரலோகத்துக்கு ஏற்பது இல்லைன்னா பரலோகத்துல இருக்காது. மனுஷகுமாரன் மட்டும்தான் பரலோகத்தில் யாரு மட்டும்தான் இருக்காரு? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷன் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பரம சிங்காசனத்தில் இந்த இயேசு இல்லாமல் இந்த மனுஷகுமாரன் இல்லை. யாரது தேவன்? யாரது தேவன்? அந்த தேவன் என்ன செய்தாராம்? பிலிப்பியர் 2:6 நம்ம வாசிக்கும் போது என்ன செய்தார்? இந்த தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கின, பரலோகத்தில் இருந்து பரலோகத்தில் இருக்கிற இந்த மனுஷகுமாரன், தேவனாய் இருக்கிற இந்த மனுஷகுமாரன் இந்த பூமியில் வரும்போது எப்படி வந்தாரா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம் அறிந்தவோ, அதாவது மரணம் அறிந்தவன் கீழ்ப்படிந்தவனாகி நம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வானோர் பூதனத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடக்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரின் எல்லா நாமங்களும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் அவர் முன்னிருந்த மகிமை, முன்னிருந்த மகிமை, ஆவியின் சகல மகிமையும், ஆவியானவருடைய சகல மகிமையும். சொல்லுங்க, மல்கியா 2:15 எழுதப்பட்டிருக்கிறது. ஆவி அவரிடத்தில், இந்த தேவனிடத்தில் ஆவி பரிபூரணமாய் இருந்ததா? அந்த பரிபூரணமான ஆவியின் நிறைவோடு கூட இந்த இயேசு கொலோசியர் 1:15 எழுதப்பட்டிருக்கிறது. அதரிசனமான தேவனுடைய ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் மகிமையினாலும் கனத்தினாலும் இந்த இயேசுவானவர் முடிசூட்டப்பட்டு இன்று வானோர் பூதனத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடக்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் எல்லா நாளும் என்ன செய்யணும்? எத்தனை கர்த்தர் உண்டு? எத்தனை கர்த்தர் உண்டு? ஒரே ஒரு கர்த்தர். யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்ட கையெழுமான புஸ்தகங்கள் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர தேவன் ஒருவரும் ஆகவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சலமோன் சொல்லும்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அக்கினியிலிருந்து எடுத்து உயர்த்தி விட்டுவிட்டு நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறது படிக்கிற தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 29 மேல மேல சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆகையால்
ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும், எந்த ஜாதியாலும், எந்த பாஷைக்காரனும் தொட்டிக்கு போகப்படுவார், அவன் வீடு எழுக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவன் இல்லை, ஒரே ஒரு தேவன் தான். அந்த தேவன் ஆவியாய் இருக்கிறவராயிருந்தா, ஆனால் ஆதியிலே சகல சிருஷ்டிப்புக்கு முன்னே சகல சிருஷ்டிப்புக்காகவும் தேவன் தமக்கு ஒரு ரூபத்தை எடுத்தா. அந்த ரூபம் தான் மேசியா என்னும் கிறிஸ்து என்னும் அழைக்கப்படுகிற தேவ தூதன். ஹல்லேலூயா. அந்த தூதன் வசனத்தில் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுங்க, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறது. யாரு? எத்தனை கர்த்தர் உண்டு? ஆவியாயிருக்கிற கர்த்தர் ஒருவர் தான். ஆனா சிருஷ்டிப்புக்கு முன் தமக்குன்னு சகல சிருஷ்டிப்புக்காக தமக்குன்னு ஒரு ரூபத்தை முதலாவது அவர் சிருஷ்டித்தா. அந்த சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம் தான் கிறிஸ்து. இல்லையா? அப்ப கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகிலே அந்த கர்த்தர் தான் இங்க இயேசுவா பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இயேசு வேற கர்த்தர், வேற இன்னொரு கர்த்தர் கிடையவே, ஒரே ஒரு கர்த்தர் தான் உண்டு. அவர்தான் இயேசு என்ற உலகத்தின் வந்து இப்படி உன்னதமான நிலைமையில் தன்னை கடைசிட்டு வந்ததை சிட்ட வேண்டி வந்ததாயிருக்க அவர் கடைசிட்டு வந்தது கீழ்ப்படியாக இருக்கிற பாவத்தை போக்கி கீழ்ப்படினால் முழு பரிசுத்தமடைந்து மகிமையினால் கனத்தினால் முடிஞ்சூட்டப்பட்டு இப்பொழுது தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் கொலோசியர் 2:9 நம்ம வாசிக்கும் போது தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் என்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் என்றால் சரீர பிரகாரமாக வாசம். யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாசம். இதோ தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எந்த கர்த்தர்? இயேசுவில் மகிமை அடைந்த கர்த்தர் இப்பொழுது இயேசுவாக பாடி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தின இயேசு என்கிற சரீரத்தில் தேவனுடைய சகல மகிமையில் வாசமாயிருக்கிறது. ஆதலால் தான் அப்போஸ்தல கால அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தல சபைகளும் என்ன செய்வது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொடர்ந்து கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்ப அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தொழுது கொண்ட தேவன் யாரு? அப்போஸ்தலர்கள் மூலமாய் எழும்பின சபைகள் அத்தனை விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆதலால் தான் பிதாவாகிய தேவன் என்றால் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இல்லையா? உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் சரீரம் தான் பிதாவாகிய தேவன் மகிமையின். அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் இப்பொழுது யார் இருக்கிறார்? தேவன் கர்த்தர் இருக்கிறார். மகிமை அடைந்த இயேசுவாகிய சரீரத்தில் அதர்சனமான தேவனுடைய தரிசனமாய் இருக்கிற தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் வாசமாய் இருக்கிற மகிமை நிறைந்தவரா ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா.
ஹalleluya. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ரோமர் 9:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்களும் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் இவரிடத்தில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது, 1 யோவான் 5:20 சொல்லும் போது, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகிமையான அனுபவத்தில் பரிசுத்த ஆலயத்தில் வாசமாய் இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு கணம் இதோ பரிசுத்தமாக்கிய ஆலயம் நமக்காக வானங்களை விட்டு இறங்கி வந்து மனுக்குலத்தின் நடுவில் மனுவரி விடுத்து நமக்காக கோரச்சிறுமில் துடிக்க துடிக்க நம்முடைய கடைசி ரத்தம் சிந்தி ஜீவனை இன்று மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவே ஒரு கணம் நாம் எல்லாரும் விழங்காற்படிகளை இட்டு எல்லாரும் ஒரு கணம் விழங்காற்படிகளை இட்டு பரிசுத்த ஆலயத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் தெய்வமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் வீற்றிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே.